ககன், பூமியை கூப்பிடுறா. நம்ம வீட்ல எல்லாரும் ஒண்ணுதான் நினைச்சு கொண்டாடுற பண்டிகை இது. நம்மள ஒருத்தர் இப்படி தனியா இருந்தாங்கன்னா அந்த உணர்வு மனசுல ஏதோ ஒரு மூலையில முள்ளு மாதிரி குத்திட்டு இருக்கோண்டா. பூமியும் நம்ம கூட சந்தோஷமா இந்த பண்டிகை கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க, அதுதானே? ஆமாண்டா. ஏன் உனக்கு மட்டும் அப்படி எதுவும் தோணலையா? தோணுதுமா. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. பூமியை நீங்க உள்ள கூட்டிட்டு வாங்கம்மா. சரிடா. பூமி, அம்மா பூமி. முடிஞ்சிருச்சா அத்தை? எல்லாம் எரிச்சாச்சுல்ல? கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுமா. நீ மட்டும் இப்படி தனியா சோகமா உட்காந்துட்டா நாங்க மட்டும் ஆடி பாடி இந்த அக்னியை எப்படி சுத்தி வர முடியும்? உங்களை நான் கஷ்டப்படுத்திருந்தா சாரி அத்தை. நான் உள்ள போயிடுறேன் அத்தை. நீங்க சந்தோஷமா பண்டிகை கொண்டாடுங்க. நாங்களே உன்னை உள்ள கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம்க்கா. நீ எங்களை ஏமாத்தினாலும் நாங்க உன்னை ஆச்சரியப்படுத்தணும்னு நினைக்கிறோம்க்கா. ஆமா, நீ என்னடா சொல்ற? உள்ள உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சர்ப்ரைஸா? என்னது? சொன்னா அது எப்படிக்கா சர்ப்ரைஸா இருக்கும்? பார்க்கணும். அதுவும் கண்ணில் இருக்கிற கட்டை அவுத்ததுக்கு அப்புறம். அக்கா, நீ பார்க்க கூடாது. பூமி, சொல்லுங்க மாமா. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட யாரோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது யாரு, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு நீயே உங்க கண்ணால பார்த்துக்கிட்டே கேளு. Are you ready? Three, 2, 1. அம்மா பூமி, என்னடா தங்கம், நம்ம தமிழர்களுக்கு முக்கியமான பண்டிகையே பொங்கல் தான். அந்த பொங்கல் போகியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட போகி அன்னைக்கு நீ இப்படி சோகமா இருந்தா எப்படிமா? நீ இப்படி சோகமா இருந்தா என்னால சந்தோஷமா இருக்க முடியுமா சொல்லு? அந்த விதி உன்னை இந்த உலகத்துக்கு நான் கொண்டு வர வரைக்கும் தான் எனக்கு இந்த உலகத்தோட பந்தம்னு இருந்திருக்கு. ஆனா நம்ம பந்தத்தோட விதி நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இருக்கும். நீ வருத்தப்பட்டா இந்த அம்மாவோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும்.
நீ சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சா இந்த தாயோட மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். உடல் அளவுல நான் உன் கூட இல்லைங்கிறது தான் உனக்கு கவலையா இருந்தா அந்த கவலையெல்லாம் மூட்டை கட்டி ஓரமா போட்டுடு. நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட தான் இருக்கேன் பூமி. என்னால கொடுக்க முடியாத பாசத்தை சிவோட அப்பா அம்மா உனக்கு கொடுத்தாங்கல்லம்மா. இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்ல நீ காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டியோ அதை விட பல மடங்கு நான் சந்தோஷப்பட்டேன் பூமி. எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருச்சு. நான் இல்ல, ஆனா அந்த கடவுள் தான் உனக்கு ஏதோ ஒரு ரூபத்துல பாசத்தை அள்ளி கொடுக்கறாரு. ஓ சாரதா அத்தை காட்டுற பாசத்துல என்னோட பாசம் இருக்கு. பூரி ககனோட பாசத்திலையும் நான் தான் இருக்கேன். என்ன சிவாவோட அம்மா அப்பா ரூபத்துல நீ பார்த்த, சிவா ரூபத்திலையும் பார்த்த. இப்போ நீ அதே மாதிரி பார்க்கணுமா? அப்படிதானே பாப்ப? என் பேச்ச தட்ட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. கண்டிப்பா பாக்குறேம்மா. அம்மா மாமா ஹாப்பி பர்த்டே பூமி. இந்த பர்த்டேகள் இப்ப ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி மாமா. இத எப்படி பண்ண முடிஞ்சது மாமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா வர்ச்சுவல் இமேஜை கிரியேட் பண்ணி ஈஸியா பண்ணிட்டோம். அந்த டெக்னிக்கல் விஷயம்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு எப்ப தேவையோ அப்ப சொல்லு, நான் இருக்கேன். உங்க அம்மாவை கொண்டு வந்து உன் கண்ணு முன்னாடி நிறுத்துறேன். சரிங்க மாமா. இன்னைக்கு போகி பண்டிகை இல்லையா? வா கொண்டாடலாம். வா பூமி,